12 மணி வெயில் வானத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்திருந்தது. உடம்பு முழுக்க பொத்து கொண்டு ரத்தமெல்லாம் உப்பு நீராய் வெளிப்பட்டு வழிவது போல தோல் பரபரக்கும் வியர்வை எரிச்சல் உண்டாக்கியது. நெடுஞ்சாலையில் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மின்னல் வேகத்தில் விரைந்து கொண்டிருந்தன. பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கைக்குட்டையை எடுத்து முகத்தில் ஒற்றிக்கொண்டான் சரவணன். அந்த சிறிய கர்ச்சீப் நன்றாக நனைந்து கசங்கி சுருண்டு இருந்தது. அதை மீண்டும் பாக்கெட்டினுள் திணித்தபடி சற்றே பின் நகர்ந்து நிழலில் நின்று கொண்டான். அவன் கையில் எரிபொருள் சிக்கனம் தேவை இக்கணம் என்று கொட்டை எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது. LIC விளம்பரத்தில் வருவது போல 2 கைகள் மேலும் கீழுமாக இருந்து ஒரு திரவ துளியை பொத்தி வைத்து பாதுகாக்கும்படியாக ஒரு அழகிய ஓவியமும் அந்த அறிவிப்பு பலகையில் வரையப்பட்டிருந்தது. பார்க்கிறவர்களை சட்டென்று கவரும்படியான விளம்பர புத்திதான் என்றாலும் பெரும்பாலானவர்கள் இதை ஒரு சமூக சேவை அறிவிப்பாக மட்டுமே எண்ணிக்கொண்டு வண்டியை விரட்டி போய் கொண்டிருந்தார்கள். அண்ணன்மாரே, ஐயாமாரே, நான் பொதுநலவாதி இல்லை. மற்றவர்களின் நலன் கருதி சிந்திப்பதற்கான வசதியோ வாய்ப்போ எனக்கு இதுவரை ஏற்படவில்லை. இனிமேலும் ஏற்படுமோ தெரியவில்லை. என் கையில் இருப்பது முற்றிலும் சுயநலமான விளம்பர பலகை. இன்னொரு கையில் நான் அடுக்கி வைத்திருக்கின்ற வண்ணமயமான பெட்டிகளை பார்த்தீர்களானால் புரியும். மேலாக இருக்கிற சிறிய பெட்டியினுள் ஒரு அற்புத கருவி இருக்கிறது. அதை உங்கள் பைக்கின் பெட்ரோல் டேங்குகளின் வெளிப்புறமாய் பொருத்தி விட்டீர்களானால் குறைந்த பெட்ரோலில் அதிக தூரத்தை கடக்கலாம். வண்டியின் மைலேஜை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகரித்து தருகின்ற இந்த மாய கருவியால் நீங்கள் மாதத்துக்கு 50 to 100 ரூபாய் வரை மிச்சம் பிடிக்கலாம். இந்த கருவியின் விலை வெறும் 230 ரூபாய் தான். கம்பெனி விளம்பரத்துக்காக இதில் 50% தள்ளுபடியும் தருகிறோம். நானே சரியானபடி பொருத்தி தருகிறேன். அதன் கீழ் இருக்கின்ற இன்னொரு பெட்டியை உங்கள் மனைவி ரொம்பவும் விரும்புவார்கள். கேஸ் அடுப்பில் இதை பொருத்தி கொண்டால் 45 நாட்கள் வருகின்ற சிலிண்டர் இனிமேலாவது 60 நாட்கள் வரை நீடிக்கும். கார்களில் கேஸ் சிலிண்டர்கள் பொருத்தி இருப்பவர்களுக்கும் இந்த உபகரணம் பயன்படும். இத்தனையும் வெறும் 150 ரூபாய் என்று சொன்னான். எங்கள் உபகரணங்கள் எல்லாவற்றிற்கும் 2 வருட உத்தரவாதம் உண்டு. இது ஏமாற்ற விற்பனை இல்லை. அச்சடித்த ரசீது கொடுக்கிறோம். ஒரு நிமிடம் என்னவென்று என் எதிரே நில்லுங்கள். நான் விளக்கி சொல்வதை கேளுங்கள். அதன் பின்பு நிச்சயம் வாங்காமல் செல்ல மாட்டீர்கள். இந்த வாசகங்கள் சரவணனின் மனதில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தன. பல மணி நேரமாக பார்த்து சலித்திருந்த நெடுஞ்சாலையை மீண்டும் ஒரு முறை நோட்டமிட்டான் சரவணன். ஒரு வாகனமாவது நின்று போகிறதா? வயிற்றுக்குள் கரமுறவென்று ஏதோ சப்தம். பசிக்கிறது. ஒரு டீயும் பிஸ்கட்டுமாவது உள்ளே செலுத்தினால்தான் இந்த வெயிலுக்கு மயக்கம் போட்டு விடாமல் நிற்க முடியும். அவன் கால்கள் லேசாக உதறிக்கொண்டபடி ரோட்டின் மறுமுனையில் இருந்த பெட்டி கடையை பார்த்தான். கடை வாசலில் 4 பெஞ்சுகள் போட்டு எவர் சில்வர் தட்டுகளில் பிளாஸ்டிக் காகிதம் பரப்பி சாதம், சாம்பார், வடை, மிச்சர், சிக்கன், இன்னும் ஏதேதோ 3 பேர் மும்முரமாக சாப்பிட்டு கொண்டிருக்க கடைக்காரன் போண்டாவுக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தான். ஒரு பெட்டியாவது விற்காமல் மதிய சாப்பாடு இல்லை என்கின்ற நீண்ட நாள் பிடிவாதத்தை இன்று களைத்து கொண்டால்தான் என்ன என்று பலவீனமாய் யோசித்தான் சரவணன். என்ன பெரிய மதிய சாப்பாடு? ஒரு ஸ்ட்ராங் டீ, 2 மசால் வடை அல்லது 3 இனிப்பு பிஸ்கட்டுகள். அப்பா வெளிப்படைப்பாய் புருவம் உயர்த்தி ஆச்சரியப்படும்படி பெருமைப்படும்படி கௌரவமாக சம்பாதிக்கிற வரை சாப்பாட்டுக்கு 5 ரூபாய்க்கு மேல் செலவு செய்வதில்லை என்று அவனுடைய உறுதியான கொள்கை. அம்மாவுக்கும் தங்கைக்கும் இந்த விஷயம் தெரியாது. தெரிந்தால் தாங்க மாட்டார்கள். எங்க மதிய சாப்பாட்டுக்கு கம்பெனியே பணம் தருதுமா? டெய்லி காலையில ஸ்டாக் எடுக்க போகும்போது ஒரு டோக்கன் தருவாங்க. அதை ஹோட்டலில் கொடுத்தா சாப்பாடு ஃப்ரீ என்று அவன் சிரித்தபடி சொன்னதை வெறிந்த கண்களோடு நம்பியிருந்தாள் அம்மா. சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் சரவணா என்று கேட்டாள். அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும்மா. கல்யாண சாப்பாடு மாதிரி. சாம்பார், ரசம், அப்பளம், வடை, தயிர், ஸ்வீட்டு, சில நாள் ஐஸ்கிரீம் கூட உண்டுமா. அவன் சரளமாக சொல்வதை கேட்டு அப்பாவி தங்கை ஐஸ்கிரீம் போடும்போது ஒரு நாள் எனக்கும் எடுத்துக்கிட்டு வானா ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். என்றைக்காவது அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர வேண்டும். பாவம் குழந்தை என்று நினைத்தான். மரத்தில் சாய்த்து வைத்திருந்த சரவணனின் பலகையை ஒரு பெரியவர் நின்று கவனித்தார். தம்பி என்று அவர் சப்தமாக 2 முறை அழைத்த பிறகு அவன் கவனம் கலைந்து எழுந்து கொண்டான். வாங்க சார், வணக்கம் என்று அபத்தமாய் துவங்கின போதும் வாய் மடமடவென்று வழக்கமான விளம்பர வாசகங்களை பேச ஆரம்பித்திருந்தது. 60 வயதை கடந்து விட்டவராய் தெரிகின்ற இந்த பெரியவருக்கு பெட்ரோல் சிக்கனத்தில் ஆர்வம் இருக்காது என்று தோன்றியதால் கேஸ் மிச்சப்படுத்துகின்ற கருவியை பற்றி விளக்கமாக பேசினான். அவர்
அவன் பேசுவதை தலையாட்டி ஆமோதித்த அந்த பெரியவர் பார்வையிலேயே அது சரியா இயங்குமா என்று சோதித்து விடுபவர் போல அதை புரட்டினார். இதுபோல எத்தனையோ பார்வைகளை எதிர்கொண்டிருந்த அவன் தன் சட்டை பையிலிருந்து ஒரு நோட்டீஸை எடுத்து அந்த கருவி எப்படி இயங்குகிறது என்பதை வரைபடங்கள் மற்றும் சோதனைகள் முடிவுகளை காட்டி விளக்கினான். ரசீது புத்தகத்தையும் எடுத்து காண்பித்தான். ரசீதி கொடுக்கிறோம் சார், 2 வருஷ கேரண்டி கொடுக்கிறோம், எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ரசீதில் இருக்கிற கம்பெனியின் தொலைபேசி எண்ணை வருடி காண்பித்தான். உங்களுக்கு முழு திருப்தி இல்லைன்னா உங்க பணத்தை வாபஸ் கொடுத்துடுறோம் என்று சொன்னான். சரவணன் கடைசியாக சொன்ன வாக்கியத்தில் பெரியவர் திருப்தி அடைந்த பெரியவர் ஜிப்பா பாக்கெட்டிலிருந்து 350களை அவனிடம் நீட்டிவிட்டு, ஏதும் டிஸ்கவுண்ட் கிடையாதாப்பா என்று சிரித்தார். சார், ஏற்கனவே 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம் சார். அட்டைப்பட்டியுடன் சாய்வு மூலையில் இருந்த 300 ரூபாயை சுருட்டி காட்டினான். அவருடைய பாவமான முகத்தை பார்த்து, உங்களுக்காக 1% போட்டுக்கிற சார் என்று 10 ரூபாயை திருப்பி கொடுத்தான். அவர் ஞாபகமாக பிளாஸ்டிக் கவர் கேட்டு வாங்கி கொண்டார். விடை பெற்றார். கையில் இருந்த ரூபாய் நோட்டுகளை கண்ணில் ஒற்றியபடி பாக்கெட்டில் போட்டு கொண்டான். நட்டநடும் மத்தியானத்தில் முதல் போனி. ஆண்டவா, சாயங்காலத்துக்குள்ள இன்னும் 4 பீஸாவது விற்கணும் என்ற பிரார்த்தனை மனதுக்குள்ளே ஓடியது. மாதம் 100 பெட்டி விற்றால்தான் கொஞ்சோண்டு சம்பளமும் முழுசாய் கையில் கிடைக்கும். மரத்தடியில் வைத்திருந்த பையை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு சாப்பிடலாமா என்று யோசித்தான். இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும். பாக்கெட்டில் இருந்த ரூபாய் நோட்டுகள் தந்த தெம்பில் விளம்பர பலகையை இன்னும் உறுதியோடு பிடித்து கொண்டு வெயிலில் மினுமினுக்கின்ற சாலையை நோக்கினான். தூரத்து மணிக்கூண்டில் 2 மணி அடிக்கும் வரை சாலையோர வெயிலில் நின்றிருந்தான். கழுத்தில் இருந்த டையை தளர்த்தி மூச்சிறைக்காமல் தலைவலியாக கலற்றி பேண்ட் பாக்கெட்டில் போட்டு கொண்டான். மென்னியை பிடிக்கின்ற பட்டனை நீக்கி கழுத்து முழுவதும் கைக்குட்டையால் துடைத்து கொண்டான். பையை கையில் எடுத்துக்கொண்டு சாலையை கடந்து டீ கடையை அடைந்தான். 1 டீ 2 வடை சொல்லிவிட்டு அங்கிருந்து வெஞ்சின் ஓரமாக உட்கார்ந்ததும் கால் முட்டிகள் 2ம் கலன்று போவது போல வலித்தன. உள்ளங்கைகளால் அவற்றை நன்கு அழுத்தி கொண்டு விரல்களால் லேசாய் பிடித்துவிட்ட போது ஓரளவு இதமாக இருந்தது. கண்ணாடி கிளாஸில் டீயும் தினத்தந்தியில் சுழற்றின வடைகளும் கொண்டு வந்து பையன் அவன் வடையை கடிப்பதற்காகவே காத்து கொண்டிருந்தவன் போல, பக்கோடா வேணுமா சார், இப்பதான் போட்டிருக்கு என்றான். வேண்டாம்ப்பா, தளர்ந்த குரலில் சொல்லிவிட்டு டீயை உறிஞ்சினேன். முருகலாய் வறுபட்ட வெங்காயத்தின் மனம் எங்கும் நிறைந்திருந்தது. அவனுக்கு பக்கோடா ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் விருப்பமின்மைகள் எல்லாம் 5 ரூபாய் பட்ஜெட் முழுங்கி ஏப்பம் விட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. தேநீர் கோப்பையின் இதமான சூடு விரல் நுனிகளில் படர்ந்து கல்லூரி காலத்தை நினைவுக்கு கொண்டு வந்தது. சந்திரிகா பேக்கரி என்று ஒரு டீ கடை கல்லூரி கேன்டீன் அருகிலேயே இருந்தது. நினைத்த போதெல்லாம் டீ, காஃபி, வடை, சூடான வெஜிடபிள் பப்ஸ், மசாலா கடலை, வாழைப்பழம். எப்போதும் யாரிடமாவது காசு இருக்கும். சில நாள் அவனும் செலவு செய்திருக்கிறான். நண்பர்களோடு கும்பலாக கதை பேசி சிரித்தபடி சாப்பிட்ட போது வெறும் பொழுதுபோக்கு உபகரணமாக தெரிந்த டீயும் வடையையும் இப்போது ஒருவேளை உணவாக பார்க்க வேண்டி இருப்பது வாழ்க்கையின் கொடூரமான விளையாட்டாக தோன்றியது அவனுக்கு. குடும்பத்திலேயே முதலாக கல்லூரிக்கு போகின்ற பிள்ளைக்கு 2ஆம் கையாக ஒரு பைக் வாங்கி கொடுத்தார் அப்பா. மாதம் இவ்வளவு என்று பெட்ரோலுக்கு காசும் ஒதுக்கி தந்தார். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் வாங்கி தரேன். உன் வேலை படிக்கிறது மட்டும்தான், வேற எந்த யோசனையும் இல்லாம அது ஒண்ணுல மட்டும் கவனமா இருந்துக்க என்று அடிக்கடி சொன்னார் அப்பா. எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் நன்கு படிப்பதிலும் மார்க் வாங்குவதிலும் தான் இருக்கிறது என்று திடமாக நம்பியவர் அவர். சிறு வயதில் அவருடைய பர்சில் இருந்து சரவணன் ரூபாய் திருடிய போது கூட கோபப்படாமல் அறிவுரை சொன்னவர் அவன் மார்க் குறைகிற போது மட்டும் சவுக்கால் அடிக்காத குறையாக தண்டித்தார். அதே சமயம் அவன் தேர்வுகளில் நன்றாக செய்யும் போது தவறாமல் ஊக்க பரிசுகள் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பாவின் விருப்பங்களும் கனவுகளும் சரவணனுக்கு நன்றாகவே புரிந்திருந்தன. நண்பர்களோடு பைக்கில் சுற்றித் தெரிந்த போதும் படிப்பில் கவனமாகவே இருந்தான் அவன். அப்பாவின் ஆசைப்படி பல்கலைக்கழக அளவில் 2வது மாணவனாக தேர்வாகி பட்டம் பெற்று வெளியேறினான். இனிமேல் வேலையோடு யாராவது வீட்டு கதவை தட்ட வேண்டியதுதான் பாக்கி என்று குடும்பமே காதை தீட்டிக் கொண்டு காத்திருந்தது. படிப்பு இருந்தும் நல்ல வேலை கிடைக்காமல் சரவணன் திண்டாடிய அந்த 2 வருடங்களில் அப்பாவின் எதிர்பார்ப்புகளும் முன்முடிவுகளும் ஒவ்வொன்றாக கலன்று விழுந்தன. இவைகளை யாரோ இறுக தைத்து விட்டார் போல இதழிலுள்ள எல்லாமும் இருள் பிரதிகளாய் தெரிய சீக்கிரமே என்று சரவணனை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்த அப்பாவும் எப்போ என்று அவனை மேலும் கீழும் பார்க்க துவங்கிவிட்டார்.
அப்பாவின் அந்த திடீர் கைவிடலை எதிர்பார்க்காதவன் இருபுறமும் இடிவாங்கியவனாய் திகைத்து நின்றான். மார்க் வாங்கினால் வேலை கிடைக்கும், எதிர்காலம் உறுதிப்படும் என்று சின்ன வயது முதல் நம்பிக்கை விதைத்தது அவர் அப்பா, அல்லது அதை நம்பியது அவன் தப்பா? தன்னையே சுய இறக்கத்தில் தீய்த்து கொண்டான். பைக்கில் போய் தான் வேலை தேடணுமா? பஸ்ஸில் போனால் தேஞ்சிடுவீங்களா என்று அப்பா அவனுடைய பெட்ரோல் அலாவன்ஸை நிறுத்திய போது தனது நண்பன் ஒருவனிடம் அந்த பைக்கை நல்ல விலைக்கு விற்று அந்த பணத்தை அப்பாவிடம் கொடுத்த பிறகுதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. அவன் செய்தது அப்பாவுக்கு ஆச்சரியம்தான் என்றாலும் பெரிய அதிர்ச்சியாய் இருக்கவில்லை. அதுவும் நல்லதுதான், உன் தங்கச்சி கல்யாணத்துக்காவது ஆகும் என்று அந்த பணத்தை FDயில் போட்டு விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதன் பின்பு அவன் பஸ்ஸில் சென்று வேலை தேட ஆரம்பித்தான். வெள்ளைக்காலர் உத்தியோகம்தான் வேண்டுமென்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்த மனம் திருடுவது பிச்சை எடுப்பது அல்லாமல் இப்போதைக்கு ஏதோ ஒரு வேலை சம்பளம் என்று வந்தால் சரி என்று இலகி கொண்டதும் அப்போதுதான். அந்த ஞானம் பிறந்த சில நாட்களுக்கு உள்ளாகவே இந்த வேலை கிடைத்து விட்டது. ஸ்டார் என்டர்பிரைசஸ் என்று ஊருக்கு வெளியே ஒற்றை கட்டிடத்தில் ஆபீஸ். உள்நாட்டில் தயார் செய்ததும் வெளிநாட்டில் சுருட்டி வந்ததுமான சின்ன பெரிய பொருட்கள் பலவற்றை வீடு வீடாக சென்று விற்க வேண்டும், அல்லது இது போல சாலை ஓரங்களில் திடீர் கடை விடுத்து கொள்வாருக்காக காத்திருக்க வேண்டும். இதுதான் விற்பது என்று எதுவும் வரைமுறைகள் இல்லை. கார் கழுவுவதற்கான உபகரணங்கள், தாமர அடிப்புறமுள்ள பாத்திரங்கள், 18 வகை பேனாக்கள், குறைந்த விலையில் ஆக்ஸ்போர்ட் அகராதியும் என்சைக்ளோபீடியாவும், இன்று போல எரிபொருள் சிக்கன உபகரணங்கள், இன்னும் என்னென்னவோ தினம்தோறும் ஷேவ் செய்து திருத்தமாக உடுத்தி ஷூ அணிந்து பயணிக்கிற தகர டப்பா டவுன் பஸ்ஸுக்கு பொருந்தாத கம்பீரமாய் கழுத்துப்பட்டை கட்டி கொண்டு ஆபீஸுக்கு சென்ற பிறகுதான் அன்றைய தினம் எதை விற்க வேண்டும் என்கின்ற விவரமே அவனுக்கு தெரிவிக்கப்படும். அழுக்கு கொடவனிலிருந்து வரும் பெட்டிகள் நீண்ட தோல்பையில் அடுக்கப்பட்டதும் அதை தூக்கி கொண்டு விதிக்கப்பட்ட ஏரியாவுக்கு ஓட வேண்டும். என்னதான் விலை குறைவு என்றாலும் கடையில் கிடக்கும் பொருட்களை விட இவை மேலானவையா என்று தயங்குகின்ற கஸ்டமர்களை எல்லாம் தேனொழுகும் பேச்சாலிலேயே அடிக்க வேண்டும். இப்படி நாள் முழுக்க பேசி பேசி முடிந்ததை விற்ற பிறகு மாலையில் ஆபீஸுக்கு திரும்பி கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். விற்ற பொருள்களுக்கு உரிய காசை செலுத்தி மீதமுள்ளவற்றை கொடவுனில் வீசிவிட்டு உடம்பும் மனசும் ஓய்வுக்கு ஏங்க நெரிசலான பஸ்ஸில் வீடு திரும்பும் இரவு மணி 10 ஆகிவிடும். உடம்பை உருக்குகின்ற உத்தியோகம்தான் என்றாலும் நாள் முழுக்க வேலை தேடி சோர்ந்து போகிற வேலையை விட அவனுக்கு இது ரொம்பவே பிடித்திருந்தது. குறை சொல்ல முடியாத சம்பளம். இது தவிர ஒவ்வொரு பொருள் விற்கும் போதும் அதில் கொஞ்சம் கமிஷனும் கிடைக்கிறது. மொத்தத்தில் அப்பாவை முழுமையாக திருப்திப்படுத்தும் அளவுக்கு சம்பாதிக்கவில்லை என்றாலும் யாருடைய முணுமுணுப்பும் இல்லாமல் ஓடுகிறது வண்டி. டீ கடையில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் நெடுஞ்சாலைக்கு இறங்கி வந்தான் சரவணன். பேருந்து நிறுத்தத்தின் சாய்நிழல் மறைவில் பையை வைத்துவிட்டு ஒரு கையில் அறிவிப்பு பலகையும் இன்னொன்றில் அடுக்கின் 4 பெட்டிகளுமாக தார் ரோட்டின் அருகில் வந்து நின்றான். ஒரு வினாடி கண்மூடி பிரார்த்தித்துவிட்டு வாகன ஓட்டிகளை நோக்கி நின்று கொண்டான். காலை பொழுதோடு ஒப்பிடும்போது மதியங்கள் விற்பனைக்கு வசதியானவை. பரபரப்பில் ஓடும் ஜனங்களுக்கு கூட அவன் என்ன விற்கிறான் என்று நின்று கேட்க அப்போதுதான் நேரம் இருக்கிறது. இப்படி 10 பேர் விசாரித்தால் 4 பெட்டிகளாவது விற்றுவிடும் என்னும் அவனுடைய அனுபவ கணக்கு அன்றைக்கும் தவறவில்லை. திருமுனை பள்ளிக்கூடத்திலிருந்து விடுபட்ட குழந்தைகள் ஆறாவாரத்துடன் பஸ் ஸ்டாப்பை நோக்கி ஓடி வருகின்ற 3:30 மணிக்குள் 5 பெட்டிகள் விற்றுவிட்டான். உள்ளமெங்கும் இலக்கற்ற உற்சாகம் பொங்கிக் கொண்டிருந்தது அவனுக்கு. அதன் பின்பு கொஞ்ச நேரத்துக்கு ஏதும் விற்பனை இல்லை. 5:30 மணிக்கு மேல் அலுவலகங்கள் அவிழ்த்து விடப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவரை திரும்பி கூட பார்க்காமல் விரைகிற வாகன கூட்டங்கள் சாலையை நிரப்ப தொடங்கிவிட்ட பின் அவன் ஆபீஸுக்கு திரும்புவது என்று முடிவெடுத்தான். அப்போதுதான் அந்த யுவதி அவன் எதிரே தன் கைனடிக் ஹோண்டாவை நிறுத்தினான். பட்டன் இல்லாத டிஷர்ட்டில் ஓம் என்ற மந்திரம் எழுதப்பட்டிருந்தது. அவன் கையில் இருந்த பெட்டிகளை சுட்டிக்காட்டி என்னது இது என்று விசாரித்தாள் அவள். அவன் விறுவிறுவென்று தன்னுடைய விளம்பர வாசகத்தை ஆரம்பித்தான். 3வது வாக்கியத்துக்குள் அவன் பேச்சை கத்தரித்தவள், இது எங்க தயார் பண்றது? ஒர்க் ஆகும்னு என்ன கேரண்டி? இதனால ஏன் வண்டி கெட்டு போகாதுன்னு உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா? இப்படி அன்ஆத்தரைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரோட்டோரமா நின்று விற்கிறது கிரிமினல் குத்தம் தெரியுமா என்று பொறிந்தாள். அவன் திகைப்போடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். அம்மா பரதேவதை, நான் உன் வண்டியை பிடித்தெழுத்து நிறுத்தினேனா? என் பொருளை வாங்கி கொண்டால்தான் ஆச்சு என்று கட்டாயப்படுத்தினேனா? நீயாக வந்து நின்று விசாரிச்சுட்டு இப்படி கத்தனால என்ன அர்த்தம்?
இப்படியெல்லாம் கேட்க நினைத்த போது அவள் படபடவென்று பேசுகின்ற வேகத்துக்கு அவனால் ஏதும் செய்யக்கூட முடியவில்லை. பாக்கெட்டில் இருந்த விளம்பர நோட்டீஸையும் ரசீது புத்தகத்தையும் எடுத்து காட்டி ஏதேதோ பேசி பார்த்தான். அவள் எதையும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. எல்லாம் சுத்த பொய், டீசண்டா ஏமாத்தர சமாச்சாரம் என்று உறுதியோடு சொன்னவள், உங்களை எல்லாம் பிடிச்சு உள்ள தள்ளணும்யா என்றாள் வெறுப்புடன். அவளுடைய இந்த திடீர் தாக்குதல் சரவணனுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. யாராவது கவனிக்கிறார்களா என்று சுற்றிலும் பார்த்துவிட்டு, இது ரெஜிஸ்ட்ரேட் கம்பெனி மேடம், எல்லா ப்ராடக்ட்களுக்கும் கேரண்டி தர்றோம் என்று மட்டும் சொன்னான். குரலின் சுருதி தானாக இறங்கி இருந்தது. அவள் அவனை மீண்டும் அலட்சிய தோணியில் பார்த்துவிட்டு ஒரு ஆங்கில கெட்ட வார்த்தையை உச்சரித்தாள். ஒரு வாட்டி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணாதாயா நீங்க அடங்குவீங்க என்று அழுத்தமான குரலில் சொன்னவள் விருட்டென்று வண்டியை கிளப்பி கொண்டு போய்விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். இருட்டும் வரை சரவணன் அங்கேயே தான் நின்றிருந்தான். அவனது விளம்பர பலகை யார் கண்ணிலும் படாத அளவுக்கு இருள் சூழ்ந்து கொண்ட பிறகு கையில் இருந்த பெட்டிகளை பையில் திணித்த போது அங்கே விற்காமல் மீதமிருந்த பெட்டிகள் அவனை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. உங்களை எல்லாம் பிடிச்சு உள்ள தள்ளணும்யா. அந்த பெண்ணின் குரல் பிடிவாதமாக காதில் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். உடம்பு முழுவதும் கூசுவது போல உணர்ந்தான் அவன். அரை நாள் ஏமாற்றத்தை 5 பெட்டி விற்ற சந்தோஷம் மறைத்து கொள்ள அதையும் இப்போது இந்த பெண்ணின் அதட்டல் விழுங்கி தீர்த்து விட்டது. எப்போதும் போல மிஞ்சுவது தன்னிறக்கமும் மனவழியும் தான். காலடியில் இருந்த பையை தூக்கி கொண்டு கலவை உணர்ச்சிகளோடு மெல்லமாக நடக்க ஆரம்பித்தான். அந்த பை வழக்கத்தை விட கனப்பதாக தோன்றியது. காலத்தையும் தன்னையும் அந்த பையில் சுமந்து கொண்டிருப்பது போல என்றான்.